ஹலோ கைஸ், வெல்கம் டு சோசியல் இன்ஃபோ தமிழ். இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பர் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, TNSTC.in இந்த வெப்சைட் மூலமாக டிக்கெட் புக் பண்ணுற பயணிகளில் இருந்து மாதம் 3 பேர்த்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு 10,000 ரூபாய் பணம் கொடுக்க போகிறாங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சர் நேற்று புதிதாக 2 திட்டங்களை தொடங்கி வச்சுருந்தாங்க. ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் ஒரு திட்டத்தை பற்றி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ செகண்டாக என்ன திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம். தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் தொலைதூர பேருந்துகளில் பொதுமக்கள் எந்தவித சிரமமின்றி பயணிக்கணும் அப்படிங்கிற வகைக்காக பார்த்தீங்கன்னா www.tnstc.in அப்படிங்கிற வெப்சைட்டை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ஸில் நம்ம எங்கே போகிறதா டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்க முடியும். ஒரு நாளைக்கு சுமார் 19,000 பயணிகள் பார்த்திங்கன்னா இந்த திட்டத்து மூலமாக முன்பதிவு செஞ்சு பஸ்ஸில் போயிட்டுருக்கதா கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. வார விடுமுறை நாட்கள் மற்றும் பண்டிகை நாட்களை தவிர்த்து இதர நாட்கள்லையும் முன்பதிவு செஞ்சு பயணிகள் எளிதாக பயணம் செய்யணும் அப்படிங்கிறத ஊக்குவிக்கிறதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, TNSTC இந்த வெப்சைட் மூலமாக டிக்கெட் புக் பண்ணக்கூடிய பயணிகளில் மாதத்துக்கு 3 பேரை கம்ப்யூட்டர் மூலமாக செலக்ட் பண்ண போகிறாங்க. அந்த 3 பயணிகளுக்கு பார்த்திங்கன்னா தலா 10,000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை இப்போ அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பண்டிகை காலங்களில் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்கள்லையும் மக்கள் கவர்மெண்ட் பஸ்ஸை பயன்படுத்தணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ யாரெல்லாம் பார்த்திங்கன்னா அதிக அளவுக்கு வெளியூர்லாம் போவீங்களோ அவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த 3 பேரில் நீங்களும் கூட லக்கி வினராக இருக்கலாம். உங்களுக்கு கூட இந்த 10,000 ரூபாய் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 2024 மாதம் முதல் செயல்படும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பொங்கலுக்காக SETC போர்ட்டலில் டிக்கெட் புக் பண்ணுவீங்க. உங்களில் யாருக்கும் இந்த 10,000 ரூபாய் கிடச்சின்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த திட்டம் எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து துறை அமைச்சர் தொடங்கி வச்ச 2வது புதிய திட்டம். இதில் எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் சப்போர்ட்டை ரெகுலராக கொடுங்க. நன்றி, வணக்கம்.